அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 19, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 7ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை புதன்கிழமை. முகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை மற்றும் மதியம் 1:30 முதல் மதியம் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. ஷ மற்றும் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் வால் லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 6 மணி முதல் காலை 7:30 வரை. திதி இன்று காலை 6:13 வரை. சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6:57 வரை. சித்திரை பின்பு சுவாதி. யோகம் நாமயோகம் இன்று காலை 8:42 வரை. விருத்தி பின்பு துருவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். கரணம் இன்று காலை 6:13 வரை. வணிசை பின்பு இரவு 7:08 வரை. பத்திரை பின்பு பவம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று காலை 9:27 வரை. உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று காலை 8:13 வரை. 2 கண் பின்பு மதியம் 3:34 வரை. 1 கண் பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்துகொள்வர். முக்கிய காரியங்கள் முடிவடையும். கடன் தொந்தரவு இருக்கும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். உங்களை அதிகமாக இருங்கள் என்று சொல்லும் அந்த குரல் நீங்கள் உங்களுடையதாக ஏற்றுக்கொண்ட குரல், ஆனால் உண்மையில் வேறொருவருடையது. உங்களுக்கு சொல்லும் அந்த குரல் நீங்கள் புத்திசாலியாக அல்ல, கடினமாக உழைக்க வேண்டும். படைப்பாற்றலை ஒருபோதும் அறியாத குரல். உங்கள் கனவுகள் மிக அதிகம் என்று சொல்லும் அந்த குரல் எப்போதும் கனவு காண தடை செய்யப்பட்ட குரல். மேஷ ராசியினரே, ஒளியிலிருந்து அடர்த்தியை தேர்ந்தெடுத்து அதை மறதிக்குள் எறிந்துவிட இதுவே உங்கள் நேரம். ஏனென்றால் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த அனைத்தையும் நீங்கள் உண்மையிலேயே பாராட்டும்போது நன்றியுடன் இருக்க நிறைய இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து வேட்டையாடும் அனைத்து குரல்களாகும். ஏனென்றால் அவை ஆகாயம் நிறைந்த உலகங்களில் உங்கள் சொந்த வரம்புகளிலிருந்து விடுபட உதவுகின்றன. மேஷராசியினருக்கு இன்று முக்கியமான நாளாக இருக்கும். உங்கள் ஆற்றலும் நம்பிக்கையும் உங்களை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்லும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த முடியும். இது உங்கள் தகவல் தொடர்பு திறனை அதிகரிக்கும். சமூக வாழ்க்கையில் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கலாம். குடும்ப பிரச்சினைகளை தீர்க்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று திடீர் நிதி தேவை ஏற்படக்கூடும் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உங்களுக்கு நேர்மறையாக இருக்கும். மோதலை தவிர்த்திடுங்கள், அது உங்கள் உடல்நலனை கெடுக்கும். உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால் மது பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள். இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதனுடவே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். பிள்ளைகள் மீது கவனம் தேவைப்படும், ஆனால் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும். வேலையில் அவசரம் காட்டினால் கோபம் அதிகரிக்கும். எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு மற்றவர்களின் தேவைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும். இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள். இதுவரை சாபமடைந்ததைப் போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேத ஜாதகத்தில் 12 ராசிகளில் மேஷம் முதலாம் மற்றும் உயர்வான இடம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறையை கொண்டவர்கள். தன்னிச்சையான தன்மை, செயல் நோக்குநிலை, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவை சிறந்த குணங்கள்.
அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய செயல்பாடுகளில் உயர் பதவிகளை எடுக்க முடிகிறது. இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்கள் என்றாலும் அவர்கள் கருணையுள்ளவர்களாகவும் தங்களை நம்புபவர்களுக்கும் அணுகுபவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள். அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்தவற்றுக்காக போராடுவது இயற்கையாகவே அவர்களின் மனதில் வளர்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவர்கள் மன உறுதியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசிக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் வெப்பப்படுத்துகிறார். சிறப்பாகச் சேவை செய்ய விரும்பினால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கல்வியில் உயர் பதவிகளை அடைந்து முனைவர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவத்தை பெறலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியுடன் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கும் திறன் கொண்ட இந்த மக்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த ராசியின் கீழ் பலர் இலக்குகளுக்காகவோ அல்லது இலக்கை அடையவோ பயணிக்க விரும்புகிறார்கள். இயற்கையாகவே துணிச்சலான இதயம் கொண்டவர்கள். மேலும் செவ்வாய் சனியுடன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மருத்துவர்களாக மாறுகிறார்கள். பலர் விளையாட்டு வீரர்கள், எல்லாவற்றிலும் எப்போதும் நேர்த்தியான மற்றும் சுத்தமான கொள்கையை பேணுகிறார்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் பெருந்தன்மையை மற்றவர்கள் புரிந்துகொள்வர். திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடக்கும். யாரையும் விமர்சித்து பேச வேண்டாம். தொழில், வியாபாரம் உயர்வடையும். உடல், மனம், இதயம் மற்றும் ஆன்மா இவை அனைத்தும் உங்கள் நல்வாழ்வில் சமமான முக்கிய பங்கு வகிக்கின்றன, மேலும் உங்கள் முழு இருப்பையும் உள்ளடக்கியது. ரிஷபம். விஷயங்கள் உண்மையிலேயே அவை இருக்க வேண்டியபடி இருந்தால் உங்கள் பலவீனமான தருணங்களில் நீங்கள் இன்னொருவருக்காக அன்பை காண மாட்டீர்களா? புயல் நிறைந்த இரவுகளில் உங்கள் எண்ணங்களை இன்னொருவருக்காகச் சறுக்குவது போல் நீங்கள் உங்களை தேட மாட்டீர்களா? ஆரோக்கியமான எல்லைகள் மற்றும் நெறிமுறைகளுடன் நீங்கள் இன்னொருவருக்காகச் செய்வது போல் பாதுகாப்பாக உணர உதவ மாட்டீர்களா? அப்படியானால் இப்போது உங்களை தடுப்பது எது? அந்த நாட்குறிப்பை வெளியே கொண்டு வாருங்கள். உங்கள் மிகவும் சீரற்ற எண்ணங்களை எழுதுங்கள். என்ன தனித்து நிற்கிறது, எதை உறுதியான மற்றும் நீடித்த ஒன்றாக வடிவமைக்க முடியும் என்பதை பார்க்க பின்னர் வடிகட்டவும். இறுதியாக உங்கள் வாழ்க்கையை உருவாக்க உதவும் அந்த யோசனையை தேர்வு செய்யுங்கள், அது வேறு பாதை வழியாக இருந்தாலும் கூட. ரிஷப ராசிக்காரர்கள் இன்று உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள். கடின உழைப்பு மற்றும் நீண்ட கால முயற்சிகளின் பலனை இன்று பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் பணிச்சுமை உங்களுக்கு இன்று மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும், ஆனால் அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியை தரும். இன்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். ஒரு சிறிய உடற்பயிற்சி அல்லது யோகா உங்கள் மனதிற்கு அமைதியையும் உங்கள் உடலுக்கு ஆற்றலையும் தரும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை விஷயங்கள் நிறைந்திருக்கும். உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சமநிலையில் வைத்திருங்கள். கிரியேட்டிவான வேலை உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்யும். சிறிய அளவிலான தொழில்களைச் செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்தவொரு ஆலோசனையையும் பெறலாம், இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும். உங்கள் காதல் வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகளை மன்னித்திடுங்கள். இன்று மேற்கொள்ளும் கூட்டு முயற்சிகள் கடைசியில் ஆதாயம் தருப்பவையாக இருக்கும், ஆனால் பார்ட்னர்களின் எதிர்ப்பை சந்திப்பீர்கள். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும். உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இயற்கையில் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள். முதலிடத்தில் அல்லது வெற்றி பெறும் நபராக மாற பல துறைகளில் போட்டியிட முயற்சிப்பார்கள். நடைமுறை சிந்தனை, மன சமநிலை, நிலைத்தன்மை, உண்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே விழுவார்கள். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் தங்கள் இலக்குகளை நோக்கி உந்தப்பட வேண்டும்.
அவர்கள் அழகாகவும் தோற்றமளிக்கிறார்கள், மற்றவர்களை அன்பான மற்றும் தந்திரமான வார்த்தைகளால் ஈர்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன் போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிப்பதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவதில் ஏதேனும் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகம் சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் மற்றும் அருளால் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன, மேலும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகின்றன. வணிகம் அல்லது வேலை, அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும், சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகவும் மாறலாம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் இந்த ராசியில் உள்ளவர்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழலாம். இந்த மக்களால் புதிய கண்டுபிடிப்புகள் பல முறை அடையப்படுகின்றன. பயணம் புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் தருகிறது. நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் உறவினர்களின் ஆதரவுடன் இந்த மக்களுக்கு தானாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் 1 அல்லது பல துறைகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துவதால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதாக சந்தைப்படுத்த அவர்கள் சிறந்த வாய்மொழி மக்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி மற்றும் வெள்ளை. பரிகாரம்: வெற்றிகரமான வேலை வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு முந்திரி அடிப்படையிலான இனிப்புகளை விநியோகிக்கவும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் விருப்பங்களையும் கனவுகளையும் வேண்டிக் கொள்ளாமல் ஆராய்ந்து பாருங்கள். மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். வேண்டியவர்களிடம் அனுசரித்து போகவும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். உங்கள் வாழ்க்கையையும் இலக்குகளையும் கற்பனை செய்வது ஒரு விஷயம். மிதுன ராசிக்காரர்களே, அவர்களுக்கான புனிதமான இடத்தை வைத்திருப்பது மற்றொரு விஷயம். நீங்கள் மிகையானவர், உங்கள் இலக்குகள் மிகையானவை. நீங்கள் இலக்கிலிருந்து விலகிச் செல்கிறீர்கள் அல்லது வேறு எதையும் சொல்லும் ஒலிகளை தடு. அதற்கு பதிலாக உங்கள் ஆற்றலையும் உங்கள் இலட்சியங்களையும் தரையிறக்குங்கள். நீங்கள் நடந்து செல்லும் பூமியில் அவை ஆழமாக மூழ்கட்டும், இதனால் அவை ஆழமாக ஓடும் வேர்களை உருவாக்குகின்றன. படைப்பின் ரகசியம் சக்தி அல்ல, அது ஓட்டம். மேலும் மந்திர வெளிப்பாடுகளின் இந்த வரைபடத்தில் தேர்ச்சி பெறுவதற்கான திறவுகோல்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பாயும் தகவல்களை நம்புங்கள், ஏனெனில் அது தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறது. விஷயங்கள் வெளிப்படட்டும். இன்று உங்கள் எண்ணங்களில் புதிய புத்துணர்ச்சி காணப்படும், இது உங்கள் ஆளுமையை மேலும் அதிகரிக்கும். இதன் மூலம் உங்களின் சமூக தொடர்புகள் விரிவடையும். வணிகர்கள் பல நாட்களுக்கு பின் தங்கள் தொழிலில் சில நேர்மறை மாற்றங்களை காணலாம். முன்பு நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலன்கள் இன்று முதல் படிப்படியாக கிடைக்கத் தொடங்கும், மேலும் இது உங்களை முன்னேறத் தூண்டும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவை வலுப்படுத்த நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். மன புத்துணர்ச்சிக்கு யோகா அல்லது தியானம் பயிற்சி செய்வது நன்மை பயக்கும். நெருங்கியவர்கள் கூறும் புதிய யோசனைகளை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். அதிக மன அழுத்தம் இருப்பதாக உணர்ந்தால் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். அவர்களின் இதமான அணைப்பும் தழுவலும் அல்லது அப்பாவித்தனமான புன்னகையும் உங்கள் கவலைகளை போக்கிவிடும். எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும். குடும்ப பொறுப்புகள் கூடும், மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும். லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள். இன்று கூடி பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை ஃபாலோ பண்ணவும் நேரம் இருக்கும். பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள். அமைதியான இயல்புடைய சராசரியை விட அதிகமாகச் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது, எதையும் வெல்ல ராக்கெட் போல உயரும். பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும். அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர், ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர்
புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும். பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை, இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள், தொழில்களை செய்ய முடிகிறது. ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள், தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து பெருகும். பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் பல அதிசயங்களை செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து. எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் பழுப்பு சிவப்பு. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பிரபஞ்ச குறிப்பு: பொறுமை. என் அன்பு நண்பரே, பொறுமை. கடகராசி நேயர்களே, குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளவும். பண நெருக்கடியை எதிர்கொள்ள முடியும். உறவினர்கள் உதவி கேட்டு வந்து நிற்பர். தொழில், வியாபாரம் செழிக்கும். அந்த ஹெட்போன்களை எடுத்து சில அதிர்வெண் இசையை அணிந்து உங்கள் உடலின் உள்ளார்ந்த நுண்ணறிவு அமைப்பு உங்களை முன்னோக்கி வழிநடத்தும், உங்களுக்கு தெளிவான பாதையை காட்டும் என்று நம்புங்கள். பெரிய, சிறந்த மற்றும் சேவை சார்ந்த அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு செல்ல உங்களுக்கு உதவ பிரபஞ்சத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ அது புகழ், மகிமை மற்றும் உங்களை பாதையில் வைத்திருக்க தேவையான அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவது, உங்கள் பாதையில் உங்களை ஆதரிப்பது. சரணடைதலுடன் பாய வேண்டிய நேரம் மீண்டும் இங்கே. நீங்கள் தடுக்கப்பட்டதாகவோ அல்லது இயலாமையாகவோ அல்லது குழப்பமாகவோ உணர்ந்தால், உங்கள் வாழ்க்கை மிகுதியான, எளிதான மற்றும் நிதானமான நேரத்தின் புதிய உயர்மட்ட சுழற்சியில் உயரப்போகிறது. அங்கு நீங்கள் உண்மையிலேயே மதிக்கும் விஷயங்கள் உங்களைச் சுற்றிலும் அவசரப்பட்டு உயிர் வாழ வேண்டிய அவசியமின்றி உள்ளன. புதிய விஷயங்களை முயற்சித்துப் பார்க்க இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். தயக்கமின்றி உங்கள் கருத்துக்களை இன்று நன்றாக வெளிப்படுத்த முடியும். பணியிடத்தில் குழுப்பணியில் ஈடுபாட்டால் உங்களின் ஒத்துழைப்பை முழுமையாக வழங்குங்கள். இன்று உங்கள் உணர்ச்சி நிலை வலுவாக இருக்கும். குடும்பத்துடன் செலவிடும் நேரம் உங்களுக்கு திருப்தியை தரும். உங்களுக்கு ஏதேனும் பழைய பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க இன்று சரியான நேரம் கிடைக்கும். சிறிய விஷயங்களுக்கு கூட உணர்ச்சிவசப்படுவதை தவிர்த்து உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் செய்வது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலப்படுத்தும். நிதி விஷயங்களில் நிதானமாக முடிவுகளை எடுங்கள். புதிய முதலீடுகளில் அவசரப்பட வேண்டாம். உங்கள் கோபத்தால் சின்ன விஷயத்தை பெரியதாக்குவீர்கள், அது குடும்பத்தினரை அப்செட் ஆக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துபவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். கோபம் உங்களை அழிப்பதற்கு முன்பு நீங்கள் அதை அழித்துவிடுங்கள். உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால், மது, பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள். இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், இதனுடவே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் குறை காணும் போக்கை உறவினர்கள் குற்றம் சொல்வார்கள்.
அது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை. குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. கவனமாக இருங்கள், உங்கள் இமேஜை ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம். உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிப்புற பயணம் சவுகழியமாக இருக்காது, ஆனால் முக்கியமான தொடர்புகளுக்கு உதவும். அதிகம் செலவானதால் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன் அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடகராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும். மக்கள் அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர். எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும். முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சாம்பல். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பிரபஞ்ச குறிப்பு: ஒவ்வொரு நாளும் மாறுவேடத்தில் ஒரு ஆசீர்வாதம். இந்த அற்புதமான பரிசை அவிழ்க்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள். சிம்மராசி நேயர்களே, வெளிநபர்களை நம்பி ஏமாற வேண்டாம். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. தீர்க்கப்படாத எதுவும் இப்போது தீர்க்கப்படுகிறது. லியோ, நீங்கள் பேசும்போது எந்த சுருள் இறக்குகளும் மென்மையாக்கப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கவும் தலைமை தாங்கவும் இது உங்களுக்கு ஏற்ற தருணம். முன்மாதிரியாக இருங்கள். உங்கள் வார்த்தையை உருவகப்படுத்துங்கள். ஒருவேளை உங்கள் ஞானத்தில் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அன்புக்குரியவர்களும் தேவதைகளும் உங்களை மறுபக்கத்திலிருந்து கண்காணிப்பார்கள் என்று நம்புங்கள். அவர்களிடம் உதவி கேளுங்கள். உங்கள் கவனத்திற்கு கொண்டுவரப்படும் மென்மையான அடையாளங்கள் மற்றும் சின்னங்கள் உங்கள் வழிகாட்டிகளாக இருக்கட்டும். இன்று உங்களுக்கு ஆற்றல் மற்றும் உத்வேகம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த முடியும். இன்று உங்கள் வாழ்க்கையில் சில நேர்மறை விஷயங்கள் கைகூடி வரும். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். உங்கள் துணை அல்லது நண்பர்களிடம் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த தயங்காதீர்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். சிறிது உடற்பயிற்சி மற்றும் தியானம் உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். இன்று கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயக்கம் வேண்டாம். நம்பிக்கை குறைவு உங்களை பாதித்துவிடக் கூடாது. அது பிரச்சினையை சிக்கலாக்கத்தான் உதவும். உங்கள் முன்னேற்ற வேகத்தை அது குறைக்கும்.
உங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்கள். பிரச்சினையை சமாளிக்க கனிவாக புன்னகை செய்யுங்கள். பணம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையும் இன்று தீர்க்கப்படலாம், மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம். உங்கள் பிரச்சினைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் லேசாக உணர்கிறீர்கள், ஆனால் பலமுறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை. நீங்கள் இதைச் செய்யக்கூடாது, இதைச் செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது. இன்று நீங்கள் உங்கள் காதலனுடன் எங்காவது செல்ல ஒரு திட்டத்தை உருவாக்குவீர்கள், ஆனால் சில முக்கியமான வேலைகளின் வருகையால் இந்த திட்டம் வெற்றிகரமாக இருக்காது. இதன் காரணமாக உங்களிடையே குழப்பம் ஏற்படக்கூடும். புதிதாக எடுக்கும் வேலைகள் எதிர்பார்ப்புகளுக்கு குறைவானதாக இருக்கும். இன்று மாலையில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் நேரத்தை செலவிட நீங்கள் செல்லலாம், ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களைப் பற்றி மோசமாக உணரலாம், மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே திரும்பலாம். உங்கள் வாழ்க்கை துணை இன்று கூடுதலாக உங்களுடன் நேரத்தை செலவழிப்பார். போர் மற்றும் அமைதி. கோபமாகவும் அமைதியாகவும் இருந்தால் வாழ்க்கையை போர் போல நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள். இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு. இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். பின்னர் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள், மகரத்தையும் கடகத்தையும் தவிர. எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி விரைவாக உள்ளது. எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்கள் தன்னை விட அதிக நன்மை அடைவார்கள், ஆனால் இந்த மக்களுக்கு உதவ குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி செய்தல், விளையாட்டுகளில் வெற்றி பெறுதல், தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுவதாக இருக்கலாம். பெரிய சாதனைகளின் மகிழ்ச்சியின் சொர்க்க நிலையை அடைய முடியும். வலிமையான, கடுமையான, துணிச்சலான, தைரியமான, இயல்பில் கட்டளையிடும் இயல்புடைய, வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, சுறுசுறுப்பான மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். சில நேரங்களில் முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் பாதிக்கப்படலாம். ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் தெய்வீக ஆசிகளுடன் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உறுதியான ஆயுட்காலம் கிடைக்கும். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமான பகுதிகள். சூரியன் பிரகாசிக்கும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. பல சந்தர்ப்பங்களில் ஊகம் லாபத்தை தருகிறது, அதனுடன் பகைமையும் உருவாகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் இயக்கி இருக்கையில் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊரில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி மற்றும் வெள்ளை. பரிகாரம்: உங்கள் தெய்வத்தின் நாணயத்தில் ஒரு சிலையை உருவாக்கி அதை வீட்டில் வைத்து வணங்குவதன் மூலம் வேலை மற்றும் வணிகம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் நேவி ப்ளூ. பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் தெளிவாக பார்க்கும்போது உங்களை நீங்களே சந்தேகிக்காதீர்கள். கன்னிராசி நேயர்களே, குடும்ப நிதி நிலைமை சீரடையும். சிக்கலான விஷயங்களை கூட எளிதில் முடிக்க முடியும். பழைய நண்பர்களின் சந்திப்பு நிகழும். உத்தியோகத்தில் கவனம் தேவை. கன்னிராசியினரே, உங்கள் உள் அமைதியை நிலைநாட்டுங்கள், ஏனென்றால் அதுதான் நாள் முழுவதும் உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தும் நெருப்பு. உங்கள் இலக்குகள் தெளிவாக உள்ளன, உங்கள் அழைப்பு கூர்மையானது, அதை பற்றி நீங்கள் மிகவும் ஆழமாகவும் உணர்ச்சியுடனும் உணர்கிறீர்கள். ஞானம் பாய்கிறது மற்றும் தற்செயல்கள் உங்கள் பாதையுடன் மிக நேர்த்தியான வழிகளில் ஒன்றிணைகின்றன. நீங்கள் சிந்திக்கிறீர்கள், பிரபஞ்சம் வழங்குகிறது. நீங்கள் கேட்கிறீர்கள், அது வழங்கப்படுகிறது. இந்த வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்தது மற்றும் இன்னும் பல. உங்கள் ஆழ்ந்த பணிக்கு உங்களை திறந்து கொள்ளுங்கள், முழு பிரபஞ்சமும் சீரமைக்கத் தொடங்கும். உங்கள் அறிவாற்றல் திறன்களை வெளிப்படுத்த இன்று நல்ல நாள்.
உங்கள் செயல்களில் தெளிவு மற்றும் துல்லியம் நிறைந்திருக்கும், இது உங்கள் மதிப்பை அதிகரிக்கும். உங்கள் வழக்கத்தில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வருவது உங்களுக்கு நேர்மறை பலன்களை தரும். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவை மேம்படுத்த இன்று நல்ல நாள். பழைய சச்சரவுகளை தீர்க்க முயற்சிப்பது இன்று நன்மை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அமைதிக்காக நேரம் ஒதுக்குங்கள். பண விவகாரத்தில் இன்று புத்திசாலித்தனமான முடிவை எடுங்கள். நம்பிக்கையுடன் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். பிறருக்கு எதிராக கெட்ட சிந்தனை இருந்தால் மனதில் டென்ஷன் ஏற்படும். இவை வாழ்வை வீணடிக்கும், திறமையை அழிக்கும் என்பதால் இதுபோன்ற சிந்தனைகளை விட்டொழித்து விடுங்கள். இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமானதாக ஆக்குவார்கள். திடீரென ரொமாண்டிக் அனுபவம் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும். உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள். உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெறப்போகிறீர்கள். உங்கள் கை ஓங்க, எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்கள். சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும், மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள். சரியான பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, மேற்பார்வை, மென்மையான, பணிவான மற்றும் உந்துதல் ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் இயற்கையில் அடக்கமானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும். பல கன்னிராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள், வணிக சட்டமியற்றுபவர்கள், நிதி நிறுவன தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம். புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்கத் துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பராமரிக்க முடியாது. அவர்களின் குழந்தைகள் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை தங்களைப் போலவே சிறந்தவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள். எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும். பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர்வாழும் பொருத்தங்களில் சிறந்ததை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள். எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு. சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் தங்கம். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெஜந்தா. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு பட்டியல் எடுத்து அதற்கு மதிப்பு சேர்க்கும் விஷயங்களை மட்டும் முன்னோக்கி எடுத்துச் செல்லுங்கள். துலாம் ராசி நேயர்களே, குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிவரும். பயணங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசவும். தொழில் வியாபாரம் சிறக்கும். உங்களை அழைக்கும் ஒரு பாதையை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள். வீடு போல உணரும் ஒரு அன்புடன் நீங்கள் இணைகிறீர்கள். துலாம், நீங்கள் ஒருபோதும் அறியாத உங்கள் உள் உலகங்களின் பகுதிகளை நீங்கள் குணப்படுத்துகிறீர்கள். மேலும் உங்கள் இதயத்தை நிரப்பும் அன்பின் மழையில் உங்களை நனைக்கிறீர்கள்.
திறந்த மனதை வைத்திருங்கள், புதிய யோசனைகளை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஆராய்ந்து பின்னர் நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த பிரகாசத்தை தெளிக்கவும். உங்கள் மையத்தை நீங்கள் தெளிவுபடுத்தத் தொடங்கும்போது அற்புதமான விஷயங்கள் உங்கள் கோப்பையை மீண்டும் நிரப்ப அதிக இடத்தை உருவாக்குகிறீர்கள். இன்று உங்களுக்கு நேர்மறை நாளாக இருக்கும். எண்ணங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களின் தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும். நீங்கள் ஏதேனும் கலை அல்லது வடிவமைப்பு தொடர்புடைய வேலை அல்லது தொழில் செய்து கொண்டிருந்தால் உங்கள் பணி பாராட்டப்படும். உங்கள் உணர்வுகளை நெருங்கியவர்களிடையே வெளிப்படுத்த இன்று சரியான நாள். முக்கிய முடிவுகளை எடுக்க உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். அது உங்களுக்கு சரியான பாதையை காண்பிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். காதல் மற்றும் உறவுகளில் இன்று ஒரு புதிய புரிதல் உருவாகும். இது பரஸ்பர பிணைப்பை இன்னும் வலுப்படுத்தும். உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும். நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சகோதரர் ஆதரவாக இருப்பார். திருமணம் நிச்சயமானவர்கள் தாங்கள் திருமணம் செய்ய போகும் நபரால் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். இன்று நீங்கள் பணிவாகவும் உதவிகரமாகவும் இருந்தால் உங்கள் பார்ட்னர்களிடமிருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்கள் வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதைச் செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது. இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இரு வழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தடைகள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட சேர்க்கைகளுடன் செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கருணை, சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், தெக்கில் சுற்றி விளையாடும் திறன், அர்த்தமுள்ள பேச்சு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பு மற்றும் அக்கறை காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஆடம்பரமான தொடர்புடைய வணிகம் அதிக லாபத்தை தரும். சிரமங்களை சமாளிக்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான கருணை மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். உயர்ந்த இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் மன உறுதியின் உதவியுடன் எப்படியோ சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான ஆளுமைகளும் மக்களும் வாழ்க்கையில் உயர உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் அது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பலமுறை சுமக்கிறது. ஆனால் கடின உழைப்பும் நிரூபிக்கும் திறனும் அவர்களை வாழ்க்கையில் வளர்க்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை தருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல சமயங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு சார்ந்த திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவைப்படாவிட்டால் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்யும் மற்றவர்களை தேவை அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் அனைத்து வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமப்பூ மற்றும் நீலம். கற்கள் நீல நீலக்கல், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள். பரிகாரம்: விநாயகர் சாலிசா மற்றும் ஆரத்தி பாராயணம் செய்வதன் மூலம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் உணரும் அந்த தனிமை சுயமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். வாழ்க்கை உங்களை ஆச்சரியப்படுத்த உங்கள் கேடயத்தை சிறிது நேரம் கீழே இறக்கி வைக்கவும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்ப பெருமையை உயர்த்த முடியும். மனதில் ஏற்பட்ட குழப்ப நிலை நீங்கும். நெருக்கமானவர்களின் சந்திப்பு நிகழும். தொழில், வியாபாரத்தில் சாதிக்க முடியும்.
நீங்கள் இந்த பிரபஞ்ச நடனத்தை யுகங்களாக ஆடி வருகிறீர்கள். இங்கே நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் மிகவும் புனிதமான வழிகளில் இடத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள், அன்பை பிடித்துக் கொள்கிறீர்கள், வாழ்க்கையை வளர்க்கிறீர்கள். நீங்கள் பாதுகாப்பை கேட்டீர்கள், அதை பெற்றீர்கள். நீங்கள் உண்மையான அன்பை கேட்டீர்கள், அதை பெறுகிறீர்கள். நீங்கள் குணப்படுத்துதலை கேட்டீர்கள், எதிர்பாராத வழிகளில் அன்புடனும் ஒளியுடனும் இணைகிறீர்கள். இன்று உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும். சமூக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். தியானம் மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது மன அழுத்தத்தை குறைக்க உதவும். உங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பை இன்று பெறுவீர்கள். புதிய விஷயங்களில் முதலீடு செய்யும் போது நன்கு சிந்தித்து முடிவுகளை எடுங்கள். பணியிடத்தில் உங்கள் யோசனைகள் பாராட்டப்படலாம், இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். அடிக்கடி பதற்றமாவது உடலை பலவீனமாக்கும், சிந்தனை சக்தியையும் பாதிக்கும். பாசிட்டிவ் சிந்தனையுடன் நோயை விரட்ட ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக் கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும். காதல் வசந்தம், மலர்கள், தென்றல், இதமான சூரிய ஒளி, பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றது. இன்று நீங்கள் அந்த ரொமான்டிக் உணர்வை பெறுவீர்கள். வேலையாட்களுடன், சகாக்களுடன் மற்றும் சக தொழிலாளர்களுடன் பிரச்சினை ஏற்படுவதை தவிர்த்துவிட முடியாது. இன்று நேரத்தை நன்கு பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தலாம். இன்று உங்கள் மன வாழ்வின் மிக வண்ணமயமான நாள். துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள். தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். ஆனால் வேலை, வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும். சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். சக்தி வாய்ந்த புதிய சொற்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம். மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல் கொண்டவர்கள், எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள். மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நல பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. 80 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும். சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள் நீலக்கல், முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நிலப்பச்சை கொண்ட இரத்தினக்கல். பரிகாரம்: உங்கள் தொழில் வாழ்க்கையில் புனிதத்தை கொண்டுவருவதற்காக தினமும் பற்களை சுத்தம். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை வளர்த்து வளரச் செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களே, அக்கம் பக்கம் உள்ளவர்களை அனுசரித்து செல்லவும். எதிர்காலம் பற்றி கனவு இருக்கும். தெய்வ வழிபாடு மன நிம்மதியை தரும். உத்தியோகத்தில் சவால்கள் இருக்கும். கடினமான காலங்கள். மென்மையான அணுகுமுறைகளை கேளுங்கள். அது அவ்வளவு எளிது.
நீங்கள் நேர்மையாக முயற்சி செய்தால் மட்டுமே ஏதாவது வேலை செய்யுமா என்பது உங்களுக்கு தெரியும். அது இல்லையென்றால் எப்படியும் ஆராய நிறைய விஷயங்கள் எப்போதும் இருக்கும். உங்கள் வளரும் உயிர் சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு உங்கள் தனித்துவமான பாலுணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். பொருந்தாமல் இருப்பது பரவாயில்லை. நீங்கள் நொறுங்கிக் கொண்டிருக்கும் போது கூரைகளுக்கு மேல் கத்தி உதவி கேட்க விரும்பாமல் இருப்பது நிச்சயமாக பரவாயில்லை. ஆனால் மற்றவர்களைப் போலவே உங்கள் இதயத்திலும் உங்களுக்காகவும் வாழ்க்கையையும் மென்மையான இடத்தையும் வைத்திருப்பது அவசியம். உங்கள் உணர்ச்சிகளை குணப்படுத்துங்கள். உங்கள் கடந்த காலத்தை தூய்மைப்படுத்துங்கள். நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதங்கள் நிறைந்த எதிர்காலத்தை வரவேற்கவும். இன்று உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை உணர்வீர்கள். ஒரு முக்கியமான முடிவை எடுக்க இன்று சரியான நாள். உங்கள் சிரமங்களை புரிந்து கொண்டு சவால்களை எதிர்கொள்ள நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆதரவளிப்பார்கள். எனவே இன்று தடையையோ அல்லது சவாலையோ எதிர்கொண்டால் அதை நீங்கள் எளிதில் சமாளிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் தரும். இன்று உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை அடையாளம் கண்டு அதை முறையாக பயன்படுத்துங்கள். ஆரோக்கியத்தை நிச்சயமாக கவனிக்க வேண்டும். உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சினை தீர்ந்துவிடும். தூரமான இடத்திலிருந்து உறவினர்கள் இன்று உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு சுமையற்றதைப் போல கருத்தை முன்வைப்பதில் திளைத்துப் போவீர்கள். புதிய முயற்சிகள் தேடி வரும். நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரும். நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட வேண்டும். எங்கேயாவது தொடங்க வேண்டும் என உமக்கு தெரியும். எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்றைக்கே முயற்சியை தொடங்குங்கள். இன்று உங்கள் இருவரின் பழைய நண்பர் உங்களை சந்தித்து உங்கள் துணையை பற்றிய சில சுவாரஸ்யமான நினைவுகளை உங்களுடன் பகிர்வார். ராசியின் அதிபதி குருவாக இருப்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் உண்மையான குருக்களாக மாறுகிறார்கள். தனுசு ராசியின் பிறவி குணங்களால் மக்கள் வாழ்க்கையில் தானாகவே சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், பிரபல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக வளர்கிறார்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள், எழுதுபொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய துறைகள். இந்த ராசியில் சிலருக்கு அதிசயங்களைச் செய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைக்கும் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். சுயத்தில் அல்லது உள்வலிமையில் நம்பிக்கை மற்றும் சுய உந்துதல் ஆகியவை வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவினை அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். சரியான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். சிறிது காலம் ஓய்வு தேவை. இளம் வயதிலேயே சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே வாழ்நாள் முழுவதும் புதையலை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏனெனில் எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட எதிர்பார்ப்புகள் சிலரை கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற மற்றவர்களின் பரிந்துரைகளுடன் கொண்டு வரக்கூடும். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். நிச்சயமாக சரியான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். சரியான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கும். மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் எங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறார்கள். வணிகம் அல்லது வேலைக்கு கூட்டாண்மை சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறன்களுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளில் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் ஒரு பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி மற்றும் வெள்ளை. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பிறவுன் பிரபஞ்ச குறிப்பு: அற்புதங்களை வடிவமைக்க ஞானத்தையும் படைப்பாற்றலையும் சமநிலைப்படுத்துங்கள். மகர ராசி அன்பர்களே, பொது காரியங்களில் ஆர்வம் கூடும். காணாமல் போன ஆவணங்கள் கிடைக்கும். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும்.
மகர ராசிக்காரர்களே, உறக்க நிலையிலிருந்து விரிவாக்கம் வரை உங்கள் பயணம் அற்புதமானது. நீங்கள் நேசிக்கும் விதம், வாழ்க்கையை நீங்கள் உணரும் விதம், அதன் வளைவுகள் மற்றும் விளிம்புகள் வழியாக நீங்கள் நகரும் விதம், உங்களை பற்றிய அனைத்தும் மாறிவிட்டன, மேலும் அனைத்தும் சிறப்பாக மாறிவிட்டன. உங்கள் அன்பு இனி ஒவ்வொரு கணமும் உணவளிக்கப்பட வேண்டியதில்லை. உங்கள் அன்பு இனி கவனத்தையும் அதிகப்படியான பற்றுதலையும் விரும்புவதில்லை. உங்கள் அன்பு ஆழ்ந்த உணர்ச்சிவசப்பட்டு கடுமையானது, ஆனால் ஆரோக்கியமான எல்லைகளை கொண்டது. உங்கள் அன்பு இனி தேடுவதில்லை, உங்கள் அன்பு கொடுக்கிறது மற்றும் பெறுகிறது. உங்கள் அன்பு நிபந்தனையற்றது. உங்களுக்காக கூட இன்று உங்கள் செயல்களில் நீங்கள் கவனம் செலுத்தி உங்கள் திட்டங்களை தொடர உறுதியுடன் செயல்பட வேண்டிய நாள் இது. குறிப்பாக நீங்கள் உங்கள் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பராமரித்தால் உங்கள் வேலையில் பெரும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது பரஸ்பர புரிதலையும் ஆழத்தையும் அதிகரிக்கும். தகவல் தொடர்புகளில் கவனம் செலுத்துவது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். உங்கள் எதிர்காலத்திற்காக இன்று நீங்கள் உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கும். ஆனால் மன சமநிலையை பேணுவதும் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் இன்று சுறுசுறுப்பை காணலாம். உங்கள் உடல்நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும். உங்கள் வீட்டின் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிப்பதால் நீங்கள் இன்று அதிகமாக கவலைப்படக்கூடும். இருப்பினும் இதனால் உங்கள் எதிர்காலத்தின் பல பிரச்சனைகளிலிருந்து பயனடைவீர்கள். நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும். கனவு தொல்லைகளை மறந்து ரொமாண்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் ஆனந்தம் காணுங்கள். நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் இறுதி வடிவத்துக்கு வரும். நேரம் மிக விரைவாக கடக்கிறது. இதனால் இன்றிலிருந்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். செக்ஸ் மட்டும் தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள். ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள். வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்க அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இயற்கையால் பிரபலமானவர்கள் மற்றும் எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய துறைகள். சனி மற்றும் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பமும் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். எப்போதும் வேலை, வணிகம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கிறது. சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறங்களை கவனித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு நேரடி சூழலை எளிதாக உருவாக்க முடியும். பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசியுடன் பொருந்துகின்றன, அங்கு அவர்கள் இயற்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்கு அதிக வேலை அட்டவணை காரணமாக அதிக தெய்வீகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிரார்த்தனைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசியில் பிறப்பிலிருந்தே அசாதாரண திறன்கள் வளர்க்கப்படுகின்றன, மேலும் அவர்கள் எந்த துறையிலும் அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகள் மற்றும் வெகுமதிகள் பெரும்பாலும் கதவை தட்டுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மகர ராசி மக்களால் நடத்தப்படுகின்றன. அவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடை அளிக்க தயாராக உள்ளனர். சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, முழுமை, துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறையான அணுகுமுறை, மற்றவர்களை ஊக்குவித்தல், பொது சேவைகள் ஆகியவை மிகப்பெரிய குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் அவர்களை 90 வயது வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியைத் தவிர வேறு யாராலும் இந்த மக்களை பாதிக்க முடியாது, அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன உறுதியையும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அவர்கள் எதையும் பாதிக்கும் முன் தோற்கடிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து, மற்றும் எண்கள் 6 மற்றும் 9.
அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி மற்றும் வெள்ளை. பரிகாரம்: ஒரு ஏழை நபருக்கு கருப்பு கம்பளி போர்வை நன்கொடை அளிப்பது நிதி நிலைமையை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ. எஸ், நீங்கள் மீண்டும் உங்களுடன் ஒன்றாகி வருகிறீர்கள். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். உங்கள் அனுபவ அறிவு வெளிப்படும். காரிய தடை விலகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். கும்பராசியை, உன் இதயத்தின் மீது கை வைத்து கண்களை மூடிக்கொள். மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடு. வயிற்றின் வழியாக ஆழமாக, பின்னர் உன் இதயம் மற்றும் வாயின் வழியாக. சுமையை குறைத்து உன்னைச் சூழ்ந்திருக்கும் இருளில் பிரகாசமாக பிரகாசிக்கவிடு. வாழ்க்கையின் ஆழமான வழிகளில் அன்பை அனுபவிக்க நீ உன்னை திறக்கும்போது, பிரபஞ்ச மண்டலங்களில் உள்ள மந்திரத்திற்கு நீ உண்மையில் உன்னை திறக்கிறாய். நீதான் மந்திரவாதி. உன் கைத்தடி ஒளிர்கிறது. இப்போது அது உன் முன்னோக்கி செல்லும் பாதையில் சிறிது வெளிச்சத்தை பிரகாசிக்கவிடு. ஒவ்வொரு வாய்ப்பையும் பின்னடைவையும் சமமான சமநிலையுடனும் மீள்தன்மையுடனும் சந்திக்கவும், குழந்தைத்தனமான அதிசயத்தை தூவவும். என் அன்பு நண்பரே, உன்னிடம் மிகவும் சக்தி வாய்ந்த பிரபஞ்ச காத்தலுக்கான செய்முறை இருக்கும். இன்று உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் படைப்பு திறன்களை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்லும். உங்கள் யோசனைகளை செயல்படுத்த இன்று நல்ல நாள் நேரம். உங்கள் நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்கள் யோசனைகளை ஆதரிப்பார்கள். எனவே அவர்களின் ஆலோசனையை கணக்கில் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். உங்கள் திறமைகளையும் அறிவையும் சரியாக பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கவனமாக இருங்கள். சில சந்தர்ப்பங்களில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்ச்சிகரமான தருணங்களை இன்று எதிர்கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். யோகா மற்றும் தியானம் மன அமைதியை தரும். ஆரோக்கியம் கருதி அதிக சத்தம் போடாதிருங்கள். இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம். இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோக பொருள் வாங்குவீர்கள். உங்கள் அன்புக்குரியவருடன் பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்கள். இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும். உங்கள் பங்குதாரர் உங்களிடமிருந்து சிறிது நேரம் மட்டுமே விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. இது அவர்களை வருத்தப்படுத்துகிறது. இன்று அவரது விரக்தி தெளிவுடன் முன்னுக்கு வரலாம். திருமண வாழ்வை இனிமையாக்கை நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும். வழிபாடு: கருணை, பூமிக்கு பணிவு, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை கும்பராசியின் நல்ல குணங்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய முதல் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், துணைக்கருவிகள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாறுகிறார்கள். இல்லையெனில் சோகமாகவும் பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சமநிலையை முறையாக பராமரிக்க வேண்டும். பல கும்ப ராசிக்காரர்களுக்கு எழுத்துதல், நிகழ்வுகளை நடத்துதல், விழிப்புணர்வு குறித்த பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகள் உள்ளன. 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பு மற்றும் எச்சரிக்கை தேவை. பகைமையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் காட்டினால் வெற்றி பெரும்பாலும் வரும். சரியான கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் அவர்களால் பல துறைகளில் அற்புதங்களை செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன்களை தரும், மேலும் சிறந்த முடிவுகளை தரும். மிகவும் நடைமுறை மற்றும் கூர்மையான பார்வையும் கூட. பிறந்தவர்கள் பொதுவாக ஏராளமான சமூக வசீகரத்தை கொண்டுள்ளனர். ஆனால் உறவுகளை தாக்கி வளர்க்க உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான சுகாதார பரிசோதனை நிச்சயமாக அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 வயது வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்திருக்க மனக்கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுங்கள்.
புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை, கற்கள் வைரம், மரகதம், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் பழுப்பு சிவப்பு. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் கவலைகளை வெளியேற்றி பிரபஞ்ச ஆசீர்வாதங்களை சுவாசிக்கவும். மீனராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீண் செலவுகளால் சேமிப்புகள் கரையும். தொழில் வியாபாரம் மேன்மையடையும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மீன ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைமை பாத்திரத்தில் அடியெடுத்து வைக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அது உங்கள் உள் அமைதியை வலுப்படுத்தவோ, மிகுதியை அதிகரிக்கவோ அல்லது மூலத்துடனும் உங்கள் உயர்ந்த சுயத்துடனும் வலுவான ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தவோ கூட. உங்கள் உணர்திறன்கள் உங்கள் பலவீனங்கள் அல்ல, மாறாக அவை உங்களை ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கு இட்டுச் செல்லும் உங்கள் பலங்கள். வெண்ணெய் வழியாக சூடான கத்தியைப் போல உங்கள் ஒட்டும் உறவுகளை வெட்டி உங்கள் உள் உற்சாகத்தையும் வாழ்க்கைக்கான துடிப்பையும் புதுப்பிக்கவும். நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்குச் சொல்லப்பட்டவர் அல்ல, நீங்கள் பிறந்தது அப்பாவியாகவும் சுதந்திரமாகவும். இன்று உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே சிறந்த தொடர்புகளை ஏற்படுத்த முன்னுரிமை கொடுங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காதீர்கள். உங்கள் மனதில் இன்று தோன்றும் கருத்துக்கள் புதுமைகள் நிறைந்ததாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். எந்த ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்றாகச் சிந்தியுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இன்று எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியைச் சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும். உங்கள் வீட்டைச் சுற்றி உடனடியாக சில சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள முடிவுகள் இறுதி செய்யப்படும். புதிய முயற்சிகளுக்கான பிளான்கள் முறைப்படுத்தப்படும். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்வில் மிகவும் சாதகமான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் தன்மை, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, அன்பான வார்த்தைகள் ஆகியவை முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அடுத்து என்ன பிரச்சினை தீர்க்கும் இயற்கையுடன் எதையும் அணுகி சமாளிப்பது அனைவரையும் பாதையில் இருக்க உதவுகிறது. உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு வெளிப்புறத்தை விட உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்துகிறார். சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு இருப்பதால் அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதாக புரிந்துகொண்டு தரமான விநியோகத்துடன் திட்டங்களை நன்றாக முடிக்க சுற்றிச் செல்கிறார்கள். இருப்பினும் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவை. அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வேலை அல்லது வணிகத்தில் உயர்நிலைகளை அடைய மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள் யாராவது உதவி செய்யும் வரை தங்கள் நிலையான வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராளமான, இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சரியான வாழ்க்கையை பெற உதவும் கூடுதல் குணங்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பாற்றல், உள்ளுணர்வு கொண்டவர்கள். கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை, நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகு நிறுவனங்கள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கச் செய்யும் முக்கிய துறைகள்.
ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்து வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஒளிபுகு மற்றும் இளஞ்சிவப்பு. பரிகாரம்: உங்கள் படுக்கையறையின் தெற்கு சுவரில் 0 வாட் சிவப்பு விளக்கை வைத்து உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுங்கள். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் உணர்ச்சிகளை ஒருங்கிணைத்து அவற்றை விடுவிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை அளவீடு செய்யுங்கள்.